இன்றைக்கி thermal physics லெசனில் இருக்கிற செகண்ட் நியூமெரிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். Calculate the coefficient of cubical expansion of a zinc bar. ஸோ ஒரு zinc பாரோட cubical expansion அதை கண்டுபிடிக்கணும். Whose volume increased 0.25 meter cube from 0.3 meter cube due to its change in its temperature of a 50 Kelvin. ஸோ given எடுத்து எழுதுங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்க, அதோட வால்யூம் ஹீட் பண்ணும்போது, அதை ஜிங்க் பாரை ஹீட் பண்ணும்போது வால்யூம் வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. 0.3லேருந்து 0.25க்கு டைரெக்டாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ V1 V2லாம் போட தேவையில்லை. ஸ்டார்டிங்கில் என்ன வேல்யூ இருந்துச்சு, V1 0.3 மீட்டர் கியூப். இது வந்து ஃபைனல் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இன்க்ரீஸ்டுனால அது ஃபைனல் வேல்யூவாக கொடுத்துருக்காங்க. ஸோ டெல்டா V இஸ் ஈக்குவல் டு 0.25 meter cube due to its change in its temperature. சேஞ்ச்னாலே நம்ம டெல்டா டி தான் போட போகிறோம். ஸோ டைரெக்டாக டெல்டா டி கொடுத்துட்டாங்க. டெல்டா டி என்ன கொடுத்துருக்காங்க, 15 கெல்வின். என்ன கண்டுபிடிக்கணும், calculate the coefficient of cubical expansion. Coefficient of cubical expansion. Okay, solution. Delta V divided by VO is equal to coefficient of cubical expansion alpha V delta T. ஓகே, ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். டெல்டா வியோட வேல்யூ டேரெக்டாக கொடுத்துருக்காங்க 0.25 டிவைடட் பை விஓ ஒரிஜினல் வேல்யூ, வால்யூம் வேல்யூ என்னது 0.3 ஈக்குவல் டு இதோட வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படியே எழுதுங்க. டெல்டா டியோட வேல்யூ என்னது 50. ஓகே, ஃபஸ்ட்டு டெசிமல் பாயிண்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இங்கே டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறமா 2 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ கீழே 1 டிஜிட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஹையர் நம்ம 2 டிஜிட்ஸ் இருக்கிறதுனால 100ஆல் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். 0.25 0.3 இன்ட்டு 100. அப்போ என்ன ஆகும், இது அப்படியே கேன்சல் ஆகிட்டு 25ஆக சேஞ்ச் ஆகும். இங்கே டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்குது. ஸோ ஆனால் இங்கே ஒரு 0 இருக்கிறதுனால இது வந்து 30ஆக மாறிடும். ஸோ டெசிமல் பாயிண்டில் இருக்கிறத நம்ம கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ என்ன வந்துச்சு நம்மளுக்கு, 25 divided by 30 is equal to coefficient of cubical expansion V into 50. ஸோ இதை அப்படியே இந்த பக்கம் கொண்டு வாங்க. நியூமரேட்டரில் இருக்கிறது டினாமினேட்டருக்கு வந்துடும். 5 டேபிள்ஸில் கேன்சல் பண்ணலாம். 5 5s are 5 10s are 5 1s are 5 2s are. ஸோ 30 into 2 60 equal to, again இதை நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியாது, அதனால் 0 பாயிண்ட் வச்சு நான் மறுபடியும் ஒரு கீழே ஒரு 0 ஆட் பண்ணுறேன். அகெயின் என்னால் பண்ண முடியாது, மறுபடியும் மேலே ஒரு 0 ஆட் பண்ணி இங்கேயே ஒரு 0 ஆட் பண்ணுறேன். ஸோ நான் 1 டைம் 60 into 1 60, ரிமைனிங் எனக்கு 40 வரும். ஓகே, மறுபடியும் என்னால் டிவைட் பண்ண முடியாதனால நான் 0 ஆட் பண்ணுறேன். 60 into 6 360 40, மறுபடியும் எனக்கு என்ன ஆகும், ஒரு 0 ஆட் பண்ணால் 360 40. இது அப்படியே போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஒரு 3 டிஜிட்ஸ் வந்தோடனே ஸ்டாப் பண்ணிடலாம். ஸோ ஆல்ஃபா வியோட வேல்யூ என்னது 0.0166 கெல்வின் பவர் 1 -1.